Hi friends, welcome to Let's Go Tamil YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் வேலிடேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போது மாடர்ன் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்ம்ஸில் தான் வந்து எல்லாமே டேட்டாலாம் கெட் பண்ணுறது, டிபியில் ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் லாகின் ஃபார்ம் எடுத்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு வந்து இந்த லென்த்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கஷ்டமாக எழுதுவோம். கஸ்டம் ஃபங்க்ஷன் போட்டு அதில் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்லாம் போட்டு எழுதுவோம். அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு ஆல்ஃபபெட் இருக்கணும், நியூமெரிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டம்லாம் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக்கேஜே இருக்குது. அது பண்ணுறதுக்கு ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா YUP எப்போன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜில் எப்படி வந்து ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறது ரியாக்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நான் வந்து ஒரு npx create react appன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். நான் வந்து டிஃபால்ட் இதுவே எடுத்துடுறேன். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ரிட்டன் ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து இன்புட் நேமுக்கு ஒரு இன்புட் கொடுத்தோம். அதே மாதிரியே வந்து பாஸ்வேர்டு, இமெயிலுக்கு வந்து 2 இன்புட் க்ரியேட் பண்ணிடலாம். எஸ், ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு 3 ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. இன்புட் இதுக்கு நேமுக்கு ஒரு இன்புட் டேக் இருக்குது, இமெயிலுக்கு ஒன்று இருக்குது, பாஸ்வேர்டுக்கு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு CSS க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்பராக ஒரு லாகின் ஃபார்முக்கு எப்படி ஸ்டைல்லாம் இருக்குமோ அதுமாதிரி ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணிடலாம். இதுலேயே பண்ணிடலாம். அதை எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். நம்ம ஒரு கஸ்டம் ஸ்டைல் எழுதலாம். பாடி வந்து பேக்ரவுண்ட், கிளாஸ் நேம் வந்து ஃபார்முக்கு, இந்த ஃபார்முக்கு மேலே இருக்க டிவ்க்கு வந்து கண்டெய்னர்னு கொடுத்துடலாம். அப்புறம் இங்கே வந்து நம்ம ஃபார்ம்னு ஒரு கிளாஸ் எழுதணும். அதுக்கு வந்து ஃபார்ம்னே கொடுத்துடலாம். அந்த ஸ்டைலிங் இங்கே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, சப்மிட் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். சப்மிட்க்கு ஸ்டைலிங் ஆல்ரெடி எழுதியாச்சு. கிளாஸ் நேம் வந்து அதுக்கு சப்மிட்ன்னு தான் கொடுத்துருக்கேன். இதோட டைப் வந்து சப்மிட். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று வந்தாச்சு. ஒரு நேமு, இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர் வந்து அவங்களோட டேட்டா என்டர் பண்ணோடனே சப்மிட் கொடுத்தோடனே அது வந்து டிபியில் எங்கன்னா ஸ்டோர் ஆகும், இல்லாட்டி வேலிடேட் பண்ணணும், இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவோட வேலிடேட் பண்ணணும். அவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதி ஒரு ஸ்கீமை ஒன்று எழுதி வேலிடேட் பண்ண போகிறோம். அவங்க எழுதியிருக்க கண்டென்ட்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நான் வந்து வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். validation.jsன்னு வச்சுக்கலாம் இதுக்கு நேமு. எப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம், இம்போர்ட் ஸ்டாரஸ் எப்போன்னு கொடுத்துட்டு அந்த மாடியூல்லேருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா
யூசர் வேலிடேஷன் சொல்லிவிட்டு இங்கே தான் நம்ம வந்து அந்த என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே எந்த ஆப்ஜெக்ட் மாதிரி எழுத போகிறோம் என்னென்னா பார்த்திங்கன்னா கீ வேல்யூ பேர் மாதிரி. அப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறது தான் அப்படியே இங்கே எழுத போகிறோம். இங்கே என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா நேமு, அப்புறம் இமெயிலுக்கு ஒன்று எழுதியிருக்கோம், அப்புறம் பாஸ்வேர்டுக்கு ஒன்று ஒரு ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுதான் அப்படியே வந்து இங்கே கொடுக்க போகிறோம். நேம், இமெயில், பாஸ்வேர்டு. நேமுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், f.string required அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த ஃபீல்டு வந்து ரெக்யர்ட் ஃபீல்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த நேம்ன்ற ஃபீல்டு வந்து ரெக்யர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி இமெயிலுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இமெயிலுக்கு எப்படி வேணும்னா f.sendString email requiredன்னு கொடுத்துரும். இமெயில்னு பார்த்தீங்கன்னா இமெயில்னால் அந்த இமெயிலோட அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா @ இருக்கணும், அப்புறம் டாட் இருக்கணும். அந்த வேலிடேஷன் வந்து இது பார்த்துக்கோம். நம்ம வந்து அது கஸ்டம் ஒரு ஃபங்க்ஷன் எழுத தேவையில்லை. f.string.email கொடுத்துட்டு ரெக்யர்டுன்னு போட்டோம்னா அந்த ஃபீல்டு ரெக்யர்டாகவும் மேண்டேட்டரி ஃபீல்டாகவும் இதாகும். அப்புறம் இமெயில் கண்டென்ட் தான் டைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேலிடேட் பண்ணும். தென் நம்ம பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து லைக் மினிமம் இவ்வளோ தான் இருக்கணும். மினிமம் இவ்வளோ 3 to 5 கேரக்டர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். அது எப்படின்னா மின்னு கொடுத்துட்டு மின்னில் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே பாஸ் பண்ணிடுங்க. அப்புறம் மேக்ஸில் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இங்கே பாஸ் பண்ணிடுங்க. ஒரு 7 கேரக்டர்ஸ் இங்கே பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதுவும் வந்து ரெக்யர்ட் ஃபீல்டுன்னு கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து எப்போ நீங்கள் எழுத போகிறீங்க. வேலிடேட் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கஷ்டமாக நம்ம வந்து என்னென்ன இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேரக்டர் வேணுன்றதுலாம் நீங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன் எழுத தேவையில்லை. இதால் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இதை வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்டாக நம்ம வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கர்லி பிரேசஸில் அதை கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் /வேலிடேஷன்லேருந்து எடுத்துக்கலாம். யூசர் வேலிடேஷன் பார்த்திங்கன்னா நேம்டு எக்ஸ்போர்ட்டாக எடுக்கிறோம். இது ஒரு ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்க டேட்டா இங்கே என்டர் பண்ணுறதுலாம் சப்மிட் பண்ணோன்னே எங்கன்னா நீங்கள் ஏபிஐயில் போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணணும், இல்லை டிபியில் எதனா ஸ்டோர் பண்ணணும்னா சப்மிட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவீங்க. அது எப்படின்னா அது வந்து இங்கே கொடுத்துடலாம். இங்கே வந்து ஆன் சப்மிட்டில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் யூசர்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் ஒன்று வந்து ரன் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம இங்கே எழுதிடலாம். நம்ம வந்து இந்த ஃபார்ம்லேருந்து ஈவெண்ட்டை கெட் பண்ணுவோம். அந்த ஈவெண்ட் எடுத்துகிட்டு ஓகே, இது event.prevent டிஃபால்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌசர் அன்வான்ட் ரிஃப்ரெஷ்லேருந்து இதை வந்து சப்ரஸ் பண்ணிடும். அதுக்கு தான் வந்து event.prevent டிஃபால்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே என்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த என்டர் பண்ணுற டேட்டாவை நம்ம வந்து இங்கே ஃபார்ம் டேட்டான்ற இந்த இதில் வந்து நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேட்டான்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நேம், இமெயில், பாஸ்வேர்டு.
ஓகே, நேம் இமெயில் பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓகே ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ நீங்கள் வந்து டார்கெட்டோட பொசிஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மில் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபீல்டு, இது செகண்ட் ஃபீல்டு, இது தேர்ட் ஃபீல்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து இண்டெக்ஸ் படி பார்த்தோன்னா 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். அதனால் நேமை கெட் பண்ணுறதுனால நான் நேம் ஃபீல்டுக்கு வந்து 0th இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 1 2ன்னு கொடுத்துட்டு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கெட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணிடலாம். இது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம டேட்டா வாங்கியாச்சு, டேட்டா கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ண டேட்டா வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்டர் பண்ண டேட்டா தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணி பார்க்கலாம். console.log ஃபார்ம் டேட்டா. ஓகே, இது கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணுறேன், ஃபைல் சேவ் ஆல். ஓகே, எப்போ இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லுது, குயிக்காக இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபார்ம் வந்துருச்சுங்க. நம்ம வந்து டேட்டா என்டர் பண்ணலாம். ஓகே, டேட்டா என்டர் பண்ணிவிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் பண்ணி காமிக்குது. நம்ம டேட்டா வந்து ஃபார்மில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் இருக்க டேட்டா வந்து இங்கே கன்சோல் பண்ணி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு. இது வந்து எப் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இது கன்சோல் அப்படியே இருக்கட்டும். இது கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இஸ் வேலிடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, யூசர் வேலிடேஷன் கொடுத்துட்டு யூசர் வேலிடேஷன் டாட் இஸ் வேலிட் கொடுத்துட்டு இங்கே ஃபார்ம் டேட்டா. பேசிக்காக இஸ் வேலிட்னா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் வேலிடேஷனில் இருக்க இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த அசைன் பண்ணியிருக்க இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிஷன்ஸ்லாம், அதையும் இந்த ஃபார்ம் டேட்டாவில் கொடுத்துருக்க கண்டிஷனும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுது. வேலிடேட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுன்னா ஒரு பூலியன் வேல்யூ வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும் இஸ் வேலிடில். நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து ஒரு டிலே இருக்கும். ஒன்ஸ் டேட்டா வந்து ஃபார்மில் வந்தோடனே யூசர் வேலிடேஷன் ஸ்கீமை யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்கும். அதனால் வந்து அசிங்க் அவைட் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணிடலாம். வெயிட்டாக இங்கே அசைன் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த டேட்டாவை இந்த இஸ் வேலிடை வந்து இங்கே லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் பண்ணுறோம், சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அரவிந்த் at 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து நான் இன்வேலிட் இமெயில் டைப் பண்ணியிருக்கேன். அரவிந்த் @1 2 3 தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா @.in or .com அதுதான் வந்து இமெயிலோட ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இமெயில் ஸ்ட்ரக்சர் சரியாயில்லை, அதனால பூலியனில் இஸ்வேலிட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன், .comனு கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டு செக் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்வேர்டு வந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 7 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்டர் பண்ணியிருக்கேன் வந்து மோர் தென் 7. இப்போ சப்மிட் கொடுக்குறேன், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பேஸ்ட் ஆன் இந்த இஸ் வேலிட் கண்டிஷனை வச்சு நம்ம வந்து டேட்டா பேஸில் எதனா டேட்டா வேலிடேட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி பெரிய பெரிய லைக் லார்ஜ் அப்ளிகேஷன்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எப்போன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணி ஃபார்ம்லாம் வேலிடேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கோடும் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அப்புறம் நம்மளோட ஒர்க்கும் வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதனா வந்து ரியாக்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணுன்னா சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.